அல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா சத்தமாக சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு கொடுத்த தலைப்பு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வார்த்தை. இயேசுவானவர் தேவனுடைய கிருபையிலும் அவருடைய ஞானத்திலும் மனுஷனுடைய தயவிலும் விருத்தி அடைந்தார். பாஸ்டருடைய கண்ணில் கூட எனக்கு தயவு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கல்வாரி குறித்து பாடும்போது அந்த கல்வாரியினுடைய ரத்தம் எப்படி என்னை சுத்தமாகுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் கொஞ்சம் உருக்கமாக பாடிட்டு இருந்தேன். அப்போது ஒரு காரியம், இந்த பூமியினுடைய மைய பகுதியில் தான் எருசலேம் இருக்குது. அது மேல் பகுதியில் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு அந்த எருசலேமில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய இரத்தமானது பூமியில் நதியை போல் பாய்ந்து என்னுடைய தேசமாகி இந்தியாவுக்கு வந்ததுனால நானும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஹல்லேலூயா. சாத்தானின் பிடியிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கின ஒரு ரட்சிப்பின் நாள் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்னா, இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகளை நாம் தியானிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான ஜீவன், ஒரு புதிதான நம்பிக்கை, ஒரு புதிதான தைரியமும் பலம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். நம்ம எதை குறித்து என்ன செய்வோம், பிரச்சனைகள் வரும், நாம் என்ன செய்ய முடியாது, அந்த நேரத்தில் அதை மேற்கொள்ள முடியாது, பலன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் பாடுகளுடைய பலன் தான். ஏன்னா சிலுவையில் அவர் முழு பலனையும் நமக்காக கொடுத்து விட்டார். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்றதான ஒரு வார்த்தைக்கு நான் வேதத்தில் சொல்லப்பட்டபடி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன பல வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன பல வார்த்தைகளை சிலுவையில் இயேசு என்ன செய்கிறாருன்னா அந்த வார்த்தைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலும் சிலுவையிலும் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறது போல் 300 வாக்கியங்கள் ஆண்டவரை குறித்து 300 வாக்கியங்கள் கிட்ட சொல்லியிருக்குதான். தயவுசெய்து நீங்கள் குறிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வேதத்தை படிக்க முடியாது, வேகம் நேரம் அதிகமாக போயிட்டு இருக்குது. நானும் கூட கொஞ்சம் கூட சப்ஜெக்டை கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு ஆண்டவர் உணர்த்தினதை நான் பேசணும் சொல்லிட்டு, இது செய்தி அல்ல, இது ஒரு உபதேசம். இது செய்தி அல்ல, இது ஒரு உபதேசம். தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது தான், நிறைவேற்றி முடிக்கும் போது தான் அவர் முடிந்தது என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்காக ஆண்டவராகிய இயேசு பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தார். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவர் என்ன செய்தார், உலகத்தில் சாட்சியாக வாழ்ந்தார், அற்புதம் செய்தார், அடையாளங்களை செய்தார், மனுகுலத்தை நேசித்தார், கிராமந்தூரமாக போனார், சுவிசேஷத்தை சொல்லி திரிந்தார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், எல்லா காரியம் பண்ணார். கடைசியாக அவர் செய்து சிலுவை பாடுபட்டு மரிச்சது தான் பெரிய முக்கியமான விஷயம். அல்லேலூயா. அதாவது யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எல்லாம் முடிந்தது என்று இயேசு என்ன செய்கிறாருன்னா சிலுவையில் தொங்கும் போது அந்த வார்த்தைகளை சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இதெல்லாம் யாரும் நீங்கள் படிக்க வேணாம், தயவுசெய்து சொல்கிறத மாட்டேன். நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது தீர்க்க தரிசனம் உரைத்ததும் அது நிறைவேறுதலும் உண்டதான 2 சம்பவம் நான் சொல்லிகிட்டே வரேன். தயவுசெய்து வசனத்தை நீங்கள் குறிச்சிக்கிங்க. கர்த்தர் அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக நமக்கு வருங்காலங்களில் மாற்றி தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னே சொன்னதான சில நிழலாட்டமான காரியங்களை நான் ஒரு சின்னதாக சொல்கிறேன். அவைகள் கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று அவரை பற்றி சொல்லியிருக்கிறது இல்லைங்களா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ஒன்று. அடுத்த கட்டம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து நிர்வாணமாக போயிட்டாங்க. ஏசப்பாவுக்கு முன்னால், தேவனுக்கு முன்னால் வர முடியல. அப்போ தேவன் இதை கண்டார். கண்ட பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவங்களை கூப்பிட்டாரு. அவர் முன்னால் வர முடியல, அவங்க அச்சத்தோடு இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தேவன் அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை, ஒரு உடையை அவங்களுக்கு என்ன செய்தார்னா, ஒரு மிருகத்தை அடித்து அதனால் ஒரு உடையை அவர் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மிருகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மிருகம் ஆண்டவராகிய இயேசு. ஏன்னா மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக மனுஷன் என்ன ஆகிறான்னா தேவ மகிமை அற்றவனாக நிர்வாணமாக போயிடுறான்.
இல்லையா? அப்போ அந்த நிர்வாணத்தை மூடணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ரத்தத்தை சிந்தி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நமக்கு அந்த நீதியின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த மிருகம் இயேசுவே. அடுத்தபடியாக பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நியமனெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்தபடியாக தேவாலயத்தினுடைய திரைசிலையாக இருக்கிறார். முன்னொரு காலத்தில் இருந்ததான் ஆசரிப்பு கூடாரத்தில் மனுஷர் யாரும் என்ன செய்ய முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சரீரத்தை அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்து கிழிக்கும் போது, அவர் மரணத்தை அவர் ருசி பார்க்கும் பொழுது தேவாலயத்தினுடைய சிறைசில் இரண்டாக கிழிந்தது என்று சொல்லி ஆண்டவர் இதையும் அந்த வார்த்தையும் அங்கு நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பலிபீடம் அவர் தான். தேவாலயத்தில் உள்ள பலிபீடம் அவர் தான். பழைய பாட்டு காலத்தில் தேவாலயத்தின் பலிபீடம் அவர் தான். தெளிக்கப்பட்ட ரத்தமும் அவர் தான். பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்படுகிற ரத்தம். ஒரு பலி பொருளை கொண்டு வருவாங்க, அந்த பலி மேலே வைப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த ரத்தத்தை எடுத்து அது மேலே தெளிப்பாங்க. பலிபீடமும் அவர் தான், தெளிக்கப்பட்ட ரத்தமும் அவர் தான். அதுக்கப்புறம் இவை யாவல் தீர்க்க தரிசனமாக நமக்கு என்ன செய்யுது, முன்கூட்டியே சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வேதத்தில் தான் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதான வார்த்தைகளை நான் சொல்லிட்டு வரேன். இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் தீர்க்க தரிசனமாக அது நிறைவேறுதல். உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இது யார்கிட்ட சொல்கிறாரு? பிசாசுகிட்ட ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் சொல்கிறார். உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். நீ என்ன செய்வ, அவள் என்ன செய்வா, உன் தலையை நசுக்குவாள், நீ அவருடைய குதிக்காலை நக்குவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அப்போ இதுக்கு இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 3:15 இந்த வார்த்தை சொல்லியிருக்குது. ஆனால் நிறைவேறுதல் அது எப்படின்னா, மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை கிறிஸ்து தமது மரணத்தினால் அழித்து, இல்லைம்மா அதை தயவுசெய்து குறிச்சிங்க, ஏன்னா நான் அந்த எழுதல. இது மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை கிறிஸ்து தமது மரணத்தின் அழித்து சாவையும் அழியாமையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசன வார்த்தையினுடைய நிறைவேறுதல். அடுத்த கட்டு ரெண்டாவதாக தாவீதின் வம்சத்திலே ஒரு கொம்பையும் ஒரு விளக்கையும் ஆயத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கார். எத்தனை ஆண்டுகள் முன்பாக? ஆமாம். இந்த ஆதாமுடைய விஷயத்தில் பிசாசுகிட்ட பேசுனது உலகத்தினுடைய அந்த தோற்றத்தினுடைய முதல் நூற்றாண்டில் பேசுனது. இப்போ தாவீதின் வம்சத்தில் சொல்லப்பட்டதான தாவீதின் வம்சத்தில் ஒரு கொம்பையும் ஒரு விளக்கையும் ஆயத்தம் பண்ணுவேன் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட வார்த்தை. சங்கீதம் 132 17ஆம் வசனம். சங்கீதம் 132 யாரும் படிக்க வேணாம், எழுதி கொள்ளுங்க. நிறைவேறுதல் எப்படின்னா, யோவான் 1:9 உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே. இல்லையா? உன் சந்ததியில் ஒரு விளக்கை நான் என்ன செய்வேன், உண்டு பண்ணுவேன் என்று சொன்னதுக்கு, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு. யோவான் 1ஆம் அதிகாரம் 9 வசனத்தில். ரெண்டாவது, என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் முன்னே போய் வழியை ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணுவான் என்று நான் மல்கியா 3:1 சொல்லியிருக்கு. என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று 400 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இது தீர்க்க தரிசன வார்த்தை. இதையுடைய நிறைவேறுதலை நாம் பார்க்கும்போது, யோவான் ஸ்நாகன் தேவனால் அனுப்பப்பட்டவன், அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 3:1-3. யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். மத்தேயு 3:1-3. யோவான் ஸ்நானகன் தேவனால் அனுப்பப்பட்டவன், அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். 4வது நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. நிறைவேறுதல் அது எப்போ நிறைவேறுதுன்னா, மரியாள் தன் முதற்பேரான குமாரனை இயேசுவை பெற்ற பிறகு அவன் என்ன செய்கிறான்னா, அந்த பிள்ளையை பெற்று அவன் என்ன செய்யணும், அந்த பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். அது லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மரியாள் முதற்பேரான குமாரனை இயேசுவை பெற்று அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், துணிகளை சுற்றி முன்னிலையில் அவர்கள் கிடத்தினாள். இது கன்னியின் வயிற்றில் பிறப்பான் என்று சொல்லி அஞ்சாம் சம்பவத்துக்கு போவோம். பெத்லகேமில் கிறிஸ்து பிறப்பார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. இது மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 2ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இது பெத்லகேமில் கிறிஸ்து பிறப்பார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. 5:2 மீகா 5:2. இதனுடைய நிறைவேறுதல், யோசேப்பு இயேசுவின் தந்தை. அவர் பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர். அவர் இயேசு அங்குதான் பிறந்தார். இயேசு பெத்லகேமில் என்ன செய்தார், பிறந்தார். அவருடைய தகப்பனுடைய ஊரும் அதுதான். சோத்திரம். ஆமாம், 2:4-7 வரைக்கும் அதனுடைய சம்பவம் இருக்கும். பார்த்துங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழுதிக்குங்க. என் குமாரன் எகிப்தில் இருந்து அனுப்பப்படுவார் என்று 750 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. என் குமாரன் எகிப்திலிருந்து வரவழைக்கப்படுவார் என்று 750 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 11. ஏசப்பா எகிப்திலிருந்து அழைக்கப்படுகிறார். காரணம்னா, ஏரோதால் அவர் கொலை செய்யப்படுவார் என்று சொல்லி அவர் தேவதூதன் யோசேப்பு கிட்ட ஆண்டவர் எகிப்துக்கு போக சொல்லிடுறார். பிற்பாடு ஏரோது மரணத்துக்கு உட்பட்ட பிறகு அவர் மறுபடியும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்படும் இல்லையா. இது நிறைவேறுதல் எகிப்துக்கு போயிருந்த யோசேப்பு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-21. இயேசுவானவரே யோசேப்பு என்ன பண்ணார்னா, எகிப்திலிருந்து கூப்பிட்டு வர்றார். அது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-21. ஆக 7ஆவதாக நாம் பார்க்குறோம்னா, இயேசு நசரேயன் என்று அழைக்கப்படுவார். இது 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. ஏசாயா 11:1. இயேசு நசரேயன் என்று அழைக்கப்படுவார். இது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். இது நிறைவேறுதல் எப்போதுனா, இயேசுவின் தந்தை ஊர் நாசரேத் ஆகும். அவர் நாசரேத் என்னும் பெத்லகேம் ஊரில் இயேசப்பா இருக்கிறார். அப்போது இயேசப்பா நாசரேத்தில் வாழ்ந்ததுனால அவர் நசரேயன் சொல்லி அழைக்கப்படுகிறார். இயேசுவின் தந்தை நாசரேத் ஊரை சேர்ந்தவர், அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 4-5 வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 4-5 வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 4-5 வசனம். இயேசுவின் நாமம் நம்ம சொல்கிறது ஜெபிக்கிறோம் இல்லையா. ஆனால் குறிப்பாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம சொல்லி என்ன செய்யணுமா, பிசாசுகளை துரத்தணுமோ, வியாதிகளை குணமாக்கணும். இயேசு என்ற பேரில் அதுக்கப்புறம் அநேகர் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பூமியில் அவருடைய பெயரால் பிறந்து அவர் பெயரை வச்சுருக்காங்க இயேசுன்னு சொல்லிட்டு. நாம் கூட சில இடங்களில் பரியேசு அப்படி இப்படின்லாம் பார்க்கலாம். ஆனால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில்னு சொல்லிட்டு இயேசப்பாவுடைய பேரை சொல்லி தான் என்ன செய்யணும், வியாதியில் குணமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இது இல்லை நசரேயன் சொல்கிறது லூக்கா 2ஆம் அதிகாரம் 4-5 இது சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 4-5. அப்புறம் 8ஆவதாக இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு 30 வெள்ளிக்காசு மதிப்பிடப்பட்டது. இயேசப்பாவை காட்டி கொடுப்பதற்கு எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசு அது மதிப்பிடப்பட்டது. இதை யூதாஸ் என்ன செய்கிறார், இந்த சகரியா 11ஆம் அதிகாரம் 12-13. சகரியா 11ஆம் அதிகாரம் 12-13. இந்த வசனத்தில் அவரை காட்டி கொடுப்பதை பற்றியும் அதற்குரியதான மதிப்பு 30 காசு என்று சொல்லி இதை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவேறுதல். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கும்போது அவன் என்ன செய்தான், 30 வெள்ளிக்காசுக்கு அவரை காட்டி கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 26:15. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது 9வது, இயேசு கழுதையின் மேலும் ஏறி வருவார் என்று சொல்லி 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. சகரியா 9:9. இயேசு கழுதையின் மேல் ஏறி வருவார் என்று சொல்லி சகரியா 9:9 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கு. அது நிறைவேறுதல் எப்படின்னா, யோவான் 12:13-16. இயேசு ராஜாவாக எருசலேமில் பவனியாக கழுதைக்குட்டியின் மேல் ஏறி போனார் இல்லையா.
யோவான் 12:13 இயேசு பவனியாக ராஜாவாக எருசலேமின் கழுதுகுட்டியின் மேல் ஏறிப்போனார். அதாவது 10வதாக அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா 53:3 சொல்லப்பட்டிருக்குது. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று ஏசாயா 53 சொல்லியிருக்கு. இது என்னென்னா இயேசுப்பா ராத்திரி வேலையில் போர் சேவர்லாம் வந்து பிடிக்கிற வர வேலையில் அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு என்ன செஞ்சாங்க? ஓடிவிட்டாங்க. இதுதான் அதனுடைய நிறைவேறுதல். ஏசப்பா விட்டு அவர்கள் ஓடி போயிட்டு இது வந்து 700 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. 11வது வீடு கட்டர்களாலே ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலை கண்ணானா. இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீதம் 118:22 சங்கீதம் 118:22 வீடு கட்டுகளால் ஆகாது என்று தள்ளப்பட்டதான மூளைக்கு தலை கண்ணான்னு சொல்லி இது வந்து அப்போஸ்தலர் 4:11 சொல்லியிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:11 சொல்லியிருக்குது. வீடு கட்டுவர்களாலே அற்பமாக எண்ணப்பட்டதான அவரே மூளைக்கு கல்லானார். இது கர்த்தராலே ஆயிற்று. அப்போஸ்தலர் 4:11 இது சொல்லப்பட்டிருக்குது. 12வதாக மொத்தம் 15 குறிப்பு எடுத்திருக்கிறேன். நான் இன்னும் 3-4 சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதின் சங்கீதத்தில் 22:1 சொல்லியிருக்கு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதின் சங்கீதத்தில் 22:1 சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைவேறல் வந்து இயேசுவா சிலுவையில் தொங்கும் போது ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27:46 மத்தேயு 27:46 13 இயேசு உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. இயேசு உயிரோடு எழும்புவார் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீதம் 16:10 அவர் உயிரோடு எழும்புவார் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தவானின் அழிவை காண விட்டீர். ஹல்லேலூயா. சங்கீதம் 16:10 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தவானின் அழிவை காண விட்டீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நிறைவேறுதல் வந்து தெய்வதூதன் ஸ்திரீயை நோக்கி அவர் கல்லறையில் இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றால். மத்தேயு 28:5-6 இயேசுவை கல்லறையில் வைத்த இடத்துல இல்லை, அவர் உயிரோடே எழுந்தார். அவர் மரணத்தையும் பாதாளையும் சாத்தானையும் ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்தார்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு வியாதி உள்ளவர்களை குணமாக்கினார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. ஏசாயா 53:4 இயேசு வியாதி உள்ளவர்களை குணமாக்கினார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. ஏசாயா 53:4 அது நிறைவேறுதல். பிசாசின் பிடித்தவர்களையும் வியாதி உள்ளவர்களையும் இயேசுவினிடம் கொண்டு வந்தார்கள், அவர்களை அவர் குணமாக்கினார். மத்தேயு 8:16 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 8:16 ஆமென். அடுத்தபடியாக நமது அக்கிரமம் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமது மீறல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது என்று சொல்லி 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:5 அதனுடைய நிறைவேறுதல் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம் பாவங்களை சுமந்தார் என்று அவருடைய தழும்புகளால் குணமாகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தர் தாமே இப்படியெல்லாம் அவர் என்ன செய்தார்னா நமக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, நம்முடைய ரட்சிப்பை உண்டாக்கவும் நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கி தரவும் இதுக்குதான கடைசி வரைக்கும் அவர் சிலுவையில் அவர் பாடுபட்டது ஏற்கனவே முன்னறிவித்தபடியே அவர் உண்மையில் வர பாடுபட்டார். நாமும் கூட அவர் நமக்கு கொடுத்து அவர் இப்படி பாடுபட்டிருக்கிறார், நம்மையும் கூட அவருக்குரியவர்களாக இருக்கும்படிக்கு அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் அதிகமாக நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் திட்டமிட்ட காரியம்படி வந்தார். ஆனால் நம்ம குறித்தும் ஒரு திட்டத்தை அவர் என்ன வச்சிருக்கிறார். அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. ஆமென். அல்லேலூயா.